நெக்ஸ்ட்டு ஃபுட் செயின், உணவு சங்கிலி. அதாவது இந்த மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலிருந்து ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு, அதாவது ஃப்ரம் ப்ரொடியூசர் அப் டு டாப் கார்னிவர்ஸ் இஸ் நோன் எஸ் ஃபுட் செயின். உற்பத்தியாளர்லேருந்து நுகர்வோரோட கடைசி நிலை வரைக்கும் செல்கிறது தான் என்னது, உணவு சங்கிலி. தட் இஸ் இன் ஃபுட் செயின் எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் ப்ரொடியூசர் டு பிரைமரி கன்சியூமர், முதல்நிலை நுகர்வோர். தென் ஃப்ரம் பிரைமரி கன்சியூமர் டு செகண்டரி, முதல்நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், அப்புறம் இரண்டாம் நிலை நுகர்வோர்லேருந்து மூன்றாம் நிலை, இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையாக செல்கிறது தான் என்னது, உணவு சங்கிலி. Hence, it shows linear network links. Generally, there are two types of food chain: grazing food chain. இன்னொன்று detritus, மக்கி போகிற இது வந்து detritus food chain, grazing food chain. Main source of the energy for the grazing food chain is the sun. Sun தான் வந்து மெயின் சோர்ஸு. இப்போ சூரிய ஒளி பயன்படுத்தி தான். It begins, the first link producer plants. The second link in the food chain is primary consumer mouse, which gets their food from producers. The third link in the food chain is secondary consumers snake, which get their food from primary consumers. Fourth link, the food chain is tertiary consumer eagle, கழுகு, which gets their food from secondary consumer. அப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலை, புல், எலி, பாம்பு, கழுகு. அப்போ புல் தான் என்னது, உற்பத்தியாளர்கள். எலி வந்து என்னென்னா முதல்நிலை நுகர்வோர், ஸ்னேக் இரண்டாம் நிலை நுகர்வோர், ஈகிள் மூன்றாம் நிலை நுகர்வோர். அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தெரியுமா இருக்குல்ல கேட்பாங்க. டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின், மக்கி போகிறது. எப்படி மக்கி போகுது அப்படின்னு பார்த்தா, திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர், விச் இஸ் an important source of energy. A large amount of organic matter is derived from the dead plants, animals and their excreta, அதோட waste. This type of food chain is present in all ecosystem. அப்போ the transfer of energy from dead organic matter is transferred through a series of organisms called detritus consumer. Small carnivores, large carnivores with repeated eating, திரும்ப and being eaten respectively. This is called the detritus food chain. என்னென்னா fallen leaf, கீழே விழுறது detritus. அது பைக்கி போகிறது எப்படின்னா எர்த்வார்ம், மண்புல மூலம், அது டெட்ரிவோர்ஸ். அதுக்கப்புறம் பிளாக் பேர்டு, சின்ன சின்ன குருவிகள் வந்து ஸ்மால் கார்னிவர்ஸ். ஹவாக், அது வந்து என்னென்னா டாப் கார்னிவர்ஸ். அடுத்து உணவு வலை. பல உணவு சங்கிலி சேர்ந்தது என்னது, உணவு வலை. அப்போ த இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் ஆஃப் ஏ மெம்பர் ஆஃப் ஃபுட் செயின் form a web-like arrangement called food web. அப்போ மெனி இதெல்லாம் சேர்ந்தது, ஃபுட் செயின் எல்லாம் சேர்ந்தது உணவு வலை. It is a basic unit of ecosystem to maintain its stability in nature, which is also called homeostasis, சமநிலை பேணுதல்னு சொல்லியிருக்கோம். Example, in a grazing food chain of a grassland, in the absence of rabbit, ஏதாவது ஒன்று இல்லைனாலும் என்டையர் ஈகோசிஸ்டம் அழிஞ்சிடும். A mouse may be eat food grains. The mouse in turn may be eaten directly by havoc or by the snake, and the snake may be directly eaten by havoc. Hence, this interlocking pattern of food chain is the food web, and the species of an ecosystem may remain balanced to each other by some sort of natural check. உணவு வலையோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா,
Food web is constructed to describe species interaction called direct interaction. ஒவ்வொன்றுக்குள்ளே வந்து தொடர்பு வந்து நேரடியாக இருக்கும். It can be used to utilize indirect interactions among different species. இது ஒரு வரைபடமாக நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு சிலது வந்து நேரடியாக இருக்கும், இன்னும் ஒரு சிலது என்னது மறைமுக தொடர்பு இருக்கும். இட் கேன் பி யூஸ்ட் டு ஸ்டடி பாட்டம் அப்புறம் என்னது அப் டு டாப் டவுன் கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். It can be used to reveal different patterns of energy transfer in terrestrial and aquatic ecosystem. Next, ecological pyramid. Graphic representation of trophic structure and function at successive trophic level. ஒவ்வொரு நிலையிலேருந்து ஆற்றல் மட்டம் வந்து எப்படி அதிகமாக வந்து கம்மியாகுது அப்படிங்கிறத வச்சு பிரமிடு வடிவில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் பேர் ஈக்காலஜிக்கல் பிரமிட், சூழ்நிலை பிரமிடுகள். The concept of ecological pyramids was introduced by Charles Eldon. ஒன் மார்க் கேட்பாங்க, எல்டன் பிரமிடுகள்னு பேர். Thus they are called Eldonian pyramids. அதில் there are 3 types of pyramids. pyramid in number, எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரமிடுகள். pyramid in biomass, அதோட மொத்தம் மாஸ் பயோமாஸ். அதுக்கப்புறம் pyramid of energy, ஆற்றல் அடிப்படையில். அப்போ ஃபஸ்ட்டு எண்ணிக்கை அடிப்படையில், a graphical representation of the number of organisms present each successive trophic level in an ecosystem is called pyramids of number. ஒவ்வொரு நிலையிலையும் அதோட எண்ணிக்கை அடிப்படையில் பிரமிடு வகைப்படுத்தப்படுகிறது. There are 3 different shapes of the pyramid. upright, மேல் நோக்கி தான் இருக்கும். ஸ்பிண்டில், அதாவது மேலே அதிகமாக வந்து மையத்தில் பெருசாகவும், சி படத்தை பார்த்தா தெரியும். தாவரம் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து முதல் நிலைன்னு ஒரு அதாவது T2 அதிகமாகும், அதுக்கப்புறம் கம்மியாகும், அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகும். ஸோ அப்போ இந்த மாதிரி நிலை இருந்ததுன்னா அது என்னது ஸ்பிண்டில். அப்புறம் தலைகீழானது இன்வெர்டட். There is a gradual decreases in number of organisms in each trophic level from producer to primary consumer and the secondary consumer and finally tertiary consumer. Therefore pyramids in number, grassland, pond ecosystem, புல்வெளி மற்றும் குள சூழ்நிலை மண்டலம் எப்படி இருக்கும், எப்பவுமே மேல் நோக்கி தான் இருக்குது எண்ணிக்கை அடிப்படையில். இன் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் மட்டும் எப்படி இருக்குன்னா மாறி மாறி இருக்குது எண்ணிக்கை அடிப்படையில். The pyramid of number in somewhat different in shape. It is because the base T1 முதல் நிலை ட்ராபிக் லெவலில் இந்த pyramid occupies large sized tree, பெரிய மரமாக இருக்கும். நம்ம எண்ணிக்கையில் ரொம்ப கம்மி, which are lesser in number. பட் ஹெர்பிவர்ஸ் பார்த்திங்கன்னா தாவர உண்ணிகள் பார்த்திங்கன்னா fruit eating birds, elephant, deer occupying second trophic level are more in number than the producer. அப்போ உற்பத்தியாளரோட அது அதிகமாக இருக்குது. இன் ஃபைனல் trophic level tertiary consumer line are lesser, லைன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன் நம்பர் then the secondary consumer, fox, snake. There are pyramid number. Forest ecosystem looks ஸ்பிண்டில் ஷேப், இந்த சி படத்தை பார்க்கும்போது தெரியும். அதுக்கடுத்து டி பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்குது. இதில்னா பேரசைட்ஸில் த pyramid in ஆஃப் நம்பர் இன் பேரசைட் ஈகோசிஸ்டம், அது பார்க்கும்போது தலைகீழாக இருக்குது. ஒரு சிங்கிள் ட்ரிப், பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ட்ரிப், therefore there is a gradual increase in the number of organisms in successive trophic level from producer to tertiary consumer. Next, biomass. அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் பொறுத்து the graphic represents the amount of organic material present each successive trophic level in an ecosystem called pyramid in biomass. இதில் பார்க்கும்போது
The grassland forest ecosystem gradually decrease biomass of organisms successive tropic level from producer to top carnivores. Therefore, these two ecosystems of pyramids always எப்படி இருக்கும் upright. However, pond ecosystem மட்டும் மாறும். The bottom of the pyramid occupied by the producers, which comprise very small organisms. அப்படியே போகும்போது லார்ஜ் ஃபிஷஸாக வரும், possessing less biomass, and so the value gradually increase towards the tip of the pyramid. Therefore, the pyramid is always inverted. இதில் பார்க்கும்போது தெரியும், இந்த ஃபைட்டோ பிளாங்டன் ஜூ பிளாங்டன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்மால் ஃபிஷ்ஷஸ்ஸு, ஆல்கே, அது மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஃபிஷ்ஷு. ஸோ அப்போ பயோமாஸ் அடிப்படையில் பார்க்கும்போது பாண்டி ஈகோசிஸ்டம் தலைகளாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் அப்ரைட், ஒய் அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு ஆற்றல் மாற்றத்துலேயும் பார்த்திங்கன்னா மேல் நோக்கியதாக தான் இருக்கும். அப்போது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ அட் ஈச் சக்சஸிவ் tropic level in an ecosystem called a pyramid of energy. The bottom of the pyramid of energy is occupied by the producers. There is a gradual decrease in energy transfer at the successive tropic level from producer to the upper level. Therefore, the pyramid of energy is always upright. Next, டீகம்போசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா மக்கி சிதைக்கிறது. அது யாருன்னா பாக்டீரியாவும் ஃபங்கஸும். டீகம்போசிஷன் இஸ் த ப்ராசஸ் in which the dead plant animal their excreta are break down into simple organic matter by the decomposer. It is essential process for recycling and balancing and the nutrient pool in an ecosystem. Natural decomposition, the process of decomposition varies based on the nature of the organic compounds. That is, some of the compounds like carbohydrate, fat and protein are decomposed rapidly than the cellulose, lignin, chitin, hair and bone. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதெல்லாம் செல்லுலோஸு, லிக்னின், கைட்டின், ஹேரு, போனெல்லாம். பட் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்லாம் ஈஸியாக வந்து பிரேக் டவுன் ஆகிரும். இது வந்து நேச்சுரல் டீகம்போசிஷன். Mechanism of decomposition is a stepwise process of degradation mediated by enzymatic reaction. Detritus act as a raw material for decomposition. It occurs the following steps. ஒன்று வந்து fragmentation, துண்டு துண்டாகி எப்படி ஆகுதுன்னா the breaking down of detritus into smaller particles by detritus like bacteria, fungi and yeast worm, known as fragmentation. These detritus segregate certain substances to enhance the fragmentation process and increase the surface area of detritus particle. Next, catabolism. The decomposer produces some extracellular enzymes in their surroundings to break down complex organic and inorganic compounds into simpler one. This is called catabolism. Leaching or elevation, the movement of decomposed water-soluble organic and inorganic compounds from the surface to the lower layer of soil or the carrying away of the same by water is called leaching or elevation. ஃபுல்லாகவே அப்படி என்ன ஆகும், லீச் ஆகிடும். அதுக்கடுத்து ஹியூமிஃபிகேஷன், மக்கி போய் என்ன ஆகும், உரமாக வந்து நியூட்ரியன்ட். It is process by which simplified detritus is changed into dark colored amorphous substance called humus. It is highly resistant to microbial action. Therefore, decomposition is very slow. It is a reservoir of nutrient. அதுக்கடுத்து mineralization. Some microbes are involved in the release of inorganic nutrients from the humus of the soil, such as process is called mineralization.